வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களுடைய அன்போடு இந்த இடத்தில் வந்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்று பெற்றோர்களுடைய அன்போடு இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் முகங்குப்பர நரகத்திலே விழட்டும், அவன் முகங்குப்பர நரகத்திலே விழட்டும், அவன் முகங்குப்பர நரகத்தில் விழட்டும். யாரை யார சொல்லலாம் நீங்கள் இவ்வாறு சொல்கின்றீர்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், யார் தாய் தந்தையர்களை அடைந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் மரணிக்கின்றானோ அவன் நரகத்திலே முகங்குப்பர விழட்டும் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, மாணவ தோழர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் பெற்றோர்கள் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுவன்ன இந்தகல் கிபர அஹதுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் இருவருமோ அல்லது அவர்களில் இருவரில் ஒருவரோ உம்மிடத்திலே முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்ற வார்த்தை கூட நீங்கள் பேசிவிடாது. சி என்று பேசிவிடாதீர்கள். சி என்பதை விட எத்தனையோ மடங்கு மனிதர்கள் நோவினை செய்யக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல சி என்றும் கூறிவிட வேண்டாம். உங்களுடைய பெற்றோர்களை வலா தன்ஹருமா, அவர்களை வெறுத்து விட வேண்டாம். குல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு மென்மையாக அமைதியாக அழகாக பேசுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அந்த பெற்றோர்களுடைய மதிப்புகள் மரியாதை நமக்கு வழங்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அந்த குர்ஆனிலே, பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் ஹமலத் உம்முஹு வஹனன் அலா வஹன், உங்களுடைய தாய் கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டவளாக உங்களை சுமந்தாள். 10 மாதங்கள் வயிற்றிலே சுமப்பது என்பது அது இலேசான காரியம் அல்ல. நீங்கள் பாடசாலை பைகளை உங்களுடைய முதுகிலே சுமந்து இந்த பாடசாலைக்கு வந்து வீடுகளுக்கு செல்ல முடியாது, கை நோவுகிறது கால் நோவுகிறது என்று யோசிக்கிறோமே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே. அந்த தாயும் தந்தையும் எங்களை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து வெட்கத்தை மறந்து அவர்கள் உணவை தியாகம் செய்து நோயை படுக்கையை அனைத்தையுமே அவர்கள் இழந்து பொறுமையோடு எங்களை வளர்த்தார்களே, இந்த வயிற்றிலே சுமந்தார்களே. கண்ணியமானத அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் எதை செய்தாலும் அதற்கு ஈடாகாது. இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றோர்களை தூக்கி இந்த உலகத்தை பூராகவும் நீங்கள் சுற்றி வந்தாலும் அந்த பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தியதாக மாற முடியாது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாயின் பாதத்தின் கீழ் சுவர்க்கம் இருக்கிறது, உன்னுடைய தாய்க்கின் பாதத்தின் கீழ் சுவர்க்கமிருது. ஒரு மனிதர் வருகிறான், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்ய வேண்டும், உயிரை கொடுக்க வேண்டும், உடம்பை கொடுக்க வேண்டும், சொத்துக்களை கொடுக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்படியா? உன்னுடைய தாய் தந்தையர்கள் வீட்டில் இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் இதைவிட மேலானது உன்னுடைய பெற்றோர்களை நீ கவனித்துக் கொள் என்று சொன்னார்களே. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் உங்கள் பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வாறு நடக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் படிக்கின்ற அந்த அழகான முறையிலே இந்த இடத்திலே வந்திருக்கிறோமா? அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அதிகமான சகோதரர்கள் உள்ளம் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை ஒருபோதும் ஏமாற்றிவிடக் கூடாது. இன்று அதிகமான சகோதரர்கள் மாணவர்கள் பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள். உங்களுடைய பெற்றோர்களில் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா அன்புக்குரியவர்களே? எத்தனை சகோதரர்களிடத்திலே ஏற்றுப்படுகிறார்கள், பேச்சுப்படுகிறார்கள், அதன் ஊடாக சம்பாதித்து அழகான முறையில் உங்களை ஆளாக்குகின்றார்கள். இன்று நீங்கள் 6 தொடக்கம் 13ஆம் தரம் வரைக்கும் ஏலவல் வரைக்கும் இருக்கிறீர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களிலே, உங்களுடைய உடம்பிலிருந்து உங்களுடைய உடையிலிருந்து அனைத்தும் ஓடக்கூடிய இரத்தங்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் பெற்றோருடைய உழைப்பு இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அவர்கள் உங்களை இந்த பாடசாலைக்கு அனுப்பியது வெறுமனே, மகனே நீ சென்று பாடசாலையிலே நீ விளையாடி விட்டு வா, அதற்காக அனுப்பவில்லை. உங்கள் மகனே மகளே நீ பாடசாலைக்கு சென்று நீ இன்னொருவரை விரும்பி விட்டு வா, நீ படிக்காமல் இன்னொருவனுடன் நீ தொடர்பாகி வா, நீ லவ் பண்ணி வா என்று உங்களை அனுப்பவில்லை அன்புக்குரியவர்களே. பெற்றோர்களுடைய உள்ளம் நோகின்ற அமைப்பிலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. எதற்காக நீங்கள் பாடசாலைக்கு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது. பெற்றோர்களை ஏமாற்றுகின்ற மாணவ செல்வங்களாக நாங்கள் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது.
இந்த இடத்துக்கு நாங்கள் வருகிறோம் அழகான இல்மை, இல்முன் நாஃபியா, பிரயோசனமான அறிவை பெற வேண்டும் என்று வருகிறோமே, அந்த இலக்கை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கண்ணீரை உங்களுக்கு முன்னால் சொல்ல மாட்டார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குழந்தை இவன் படித்து நல்ல முறையில் நல்ல பதவிகளுக்கு வர வேண்டும், என்னுடைய மகள் படித்து நல்ல பதவிகள் பட்டங்களை எடுக்க வேண்டும், அதையிட்டு சந்தோஷம் அடையக்கூடிய முதல் ஜீவன் பெற்றோர்கள், அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த பெற்றோர்களுடைய மனம் நோகின்ற அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் நடந்துவிடக்கூடாது. பெற்றோர்கள் எந்த நோக்கத்துக்காக பாடசாலைக்கு உங்களை அனுப்புகிறார்களோ அந்த நோக்கம் தவறியவர்களாக நாங்கள் ஒருபோதும் மாறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒரு தவறை செய்கின்றேனா, என்னுடைய தாய் பார்க்கவில்லையா, தன்னை பார்க்கவில்லையா? அன்புக்குரியவர்களே, என்னுடைய மானம் மரியாதை, தன்னுடைய மானம் மரியாதை, தாயுடைய மானம் மரியாதை, என்னுடைய குடும்பத்துடைய மான மரியாதை அந்த செயலிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு குற்றம் செய்கின்ற போது, ஒரு தவறு செய்கின்ற போது என்னுடைய பெற்றோர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, நான் எவ்வாறு இதை செய்வது என்று உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமான அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்களுடைய பெற்றோர்கள் அமானிதம், அவர்களினூடாக நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயும் தந்தைக்கும் பணிவிடை செய்து சுவர்க்கம் நுழையாதவன் நரகத்தில் நுழையட்டும் என்றார்கள். அப்படி என்றால் தாயும் தந்தையும் அழகான முறையில் நாங்கள் அவர்களை அரவணைத்து அழகான முறையில் அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தோடும் நடந்து கொண்டால் நிச்சயமாக சுவர்க்கம் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எத்தனை சுஜூத் செய்தாலும் சுவர்க்கம் நுழைய முடியாது, நீங்கள் எத்தனை நோன்புகள் நோட்டாலும் சுவர்க்கம் நுழைய முடியாது, நீங்கள் அல் குர்ஆனை இரவு பகலாக ஓதி முடித்தாலும் சுவர்க்கம் நுழைய முடியாது. பெற்றோர்களுடைய அன்பில்லாமல், பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாமல், தாய் தந்தையருடைய அன்பில்லாமல், தாய் தந்தையருடைய அரவணைப்பு இல்லாமல் நீங்கள் சுஜூதிலே படுத்தாலும் சுவர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு பெற்றோருடைய அன்பில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து அல்லாஹ்வின் அன்பையும் அவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயமாக இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அல் ஹிலால் அஹதியா பாடசாலை ஆரம்பமாகிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அல் குர்ஆனை சுன்னாவை நாங்கள் படிக்க வேண்டும். படிக்கின்ற போது ஈமானிய உணர்வுகள், ஈமானிய நல்ல விழுமியங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற போதுதான் எங்களுடைய செயற்பாடுகள் நல்ல செயற்பாடுகளாக மாறிவிடும். எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நாங்கள் அல் ஹிலால் அஹதியா பாடசாலை நாங்கள் புறக்கணித்து விடக்கூடாது. 6 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள மாணவர்கள் அழகான முறையில் நன்னடத்தை கொண்டவர்களாக